Hello friends, welcome back to our channel. நம்ம அப்படியே ஈரோடில் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வந்திருக்கோம். வந்து சில ஃபுட் vlogs நான்வெஜ் மெயினாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். ஈரோடில் நான்வெஜ்னால் அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பர்டிகுலராக அவங்க நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பள்ளிப்பாளையம் வந்திருக்கோம். பள்ளிப்பாளையம் பாய் ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் யூடியூப் ஃபேமஸ்னு போட்டாங்க பாருங்கள். நம்ம தேனு ப்ரோலாம் வந்து இங்கே செமையான ஒரு vlog ரீலில் பண்ணியிருக்காரு. நான் அப்புறம் தான் இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு டைமே அமைஞ்சு வரல. ஸோ இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா அரைவேக்காடுன்னு ஒன்று இருக்குது. அந்த முட்டை அந்த கிரேவி சிக்கன் கிரேவியில் ஊற்றி அது ஒரு வித்தியாசமாக பண்ண கிட்டத்தட்ட கலக்கி மாதிரி தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் பரோட்டா அரைவேக்காடு இதை வச்சு சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன் சுக்கான்னு ஒன்று இருக்குது. அந்த தவாவில் ஒரு சுக்கா மாதிரி பண்ணி தருவாங்க. அதுவும் ரொம்ப பாப்புலர். காடை இதெல்லாம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பரோட்டாவுக்கு அந்த அரைவேக்காடை வச்சு சாப்பிட்றது தான் இங்கே நிறைய பேர் விரும்புகிறாங்க. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த பள்ளிப்பாளையம் பாய் ஹோட்டலில் எனக்கு அரைவேக்காடோட பரோட்டா கலக்கி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் பாய் ஹோட்டலில் இருக்கோம். ஓனர் நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். பாய் எப்படி இருக்கீங்க? பாய் வணக்கம். நல்லா இருக்கும். உங்கள் பேர்? என் பேர் சித்திக். ஓகே. சரி, உங்கள் கடை வந்து கோயம்புத்தூர் வரைக்குமே ரொம்ப ஃபேமஸ். மெயினாக அந்த அரைவேக்காடை பார்த்து எல்லாம் ஒழுகிட்டோம் நாங்கள்லாம். சரி, ஒரு எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட தாத்தா காலத்தில் நடத்துகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கும். 50 வருஷம். நான் ஃபீல்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் ஆச்சு. சரி. இது வந்து நைட்டு மட்டும் தானா? நைட்டு மட்டும்தான். பகல் அடுத்த ஃபோன் பிளான் பண்ணுவோம். இப்போ நைட்டு இப்போதைக்கு நைட்டு மட்டும் தான். சாயங்காலம் 6 to நைட்டு ஈவினிங் 3 வரைக்கும் இருக்கும். ஓகே. என்ன ஐட்டம்லாம் போடுறீங்க? பரோட்டா, தோசை, சேலம் தோசை, ஆஃப் ஆயில் நைஸு, கறி தோசை. மெயினாக அந்த கறி தோசை நம்ம கடை நல்லா வியாபாரம். நல்லா போகும். ஓகே. இலை பரோட்டாக்கு சிக்கன் சுக்கா, சிக்கன் கிரேவி, ஆந்திரா சிக்கன், முட்டை பொரியல் சிக்கன், கரெக்ட் சிக்கன் ஆம்லேட் எல்லாமே இருக்குது. நல்லா டிஃப்ரெண்டாக டேஸ்ட் நல்லா. சரி, மெயினாக சிக்கன் மட்டும் தான். மட்டன் இல்லை, சிக்கன் காடை போடுவோம். டிஃப்ரெண்டாக காடை போடுவோம். ஓகே. சரி, உங்களோட அந்த அரைவேக்காடு ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது என்ன அப்படின்னா என்ன? அதான் வெங்காயம், தக்காளி, முட்டை மசாலா, வீட்டு மசாலா இருக்கும். மசாலா போட்டு அப்படியே தாளிச்சிட்டு குழம்பு ஊற்றி அப்படியே எடுத்தாரு. பரோட்டாக்கு நல்லா இருக்கும். தோசைக்கு நைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சரி. அது கிட்டத்தட்ட கலக்கி மாதிரியா இல்லை? கலக்கிங்கிறது அது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக. இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாக்கு தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். சரி. சைட் டிஷ்லாம் வேறு என்னென்ன இருக்குது? சிக்கன் காடை 2 ஐட்டம். சிக்கன் காடை. ஆமாம், நல்லா டிஃப்ரெண்ட். சிக்கன் சுக்கான ஏதோ தவாலா இதே தவாலம். இந்த தவாலம் அப்படியே வரம்பலா போட்டு பெப்பர் போட்டு சுக்காமலாம். வரம்பலா காரம் வேணுமா காரமாக போட்டு தருவேன். காரம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமல் போட்டு தருவேன். ஓகே. நான் கேள்விப்பட்டேன் இவங்க பாய் கடையில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக மீடியமாக வேணுனாலும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. சாப்பிட வரப்போ அது மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. சண்டே கடை இருக்கா? சண்டே ஒரு நாள் லீவ் விடுவோம். மந்த்லி ட்வைஸ் லீவ் விடுவோம். 5 நாளைக்கு ஒரு லீவ். ஓகே. சாயங்காலம் ஒரு 6 கஸ்டமருக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுவிடுவோம் நான். சரி. ரைட். சரி பாய், நாங்களும் அந்த அரைவேக்காடோட சில ஐட்டம்ல சாப்பிடுவோம். ஓகே சார். காரமாக சாப்பிட்றீங்களா காரம் இல்லாமல் சாப்பிடுங்க? கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க. தம்பி உங்களுக்கெல்லாம் எப்படி? ஸ்பைசி மீடியமாக போகும் பாய். எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஏதோ புதுசு. சரி, உட்காருங்க. இது எதுக்கு பாய்? இது சிக்கன் சுக்கா உங்களுக்கு கேட்டீங்கல்ல, பிச்சு போட்டு போடுங்க. சரி. காடை ஆவி பறக்கும். சரிங்க. இப்போ சில மேக்கிங் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ உள்ளே உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ டைனிங் ஸ்பேஸு. இங்கே ஒரு 3 டேபிள்ப்பா. இங்கே ஒரு 3 டேபிள் இருக்குது.
இப்போ நம்ம வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். சரிங்க, நம்ம பள்ளிப்பாளையம் பாய் ஹோட்டலில் சாப்பிட உட்காந்தாச்சு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு செட்டப்பில் எல்லா டைனிங் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு இது இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் ஒரு 3 டேபிள், ஒரு 12 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அட் டைமில் 16 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். சரி, நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அரவேக்காடு, பரோட்டா இருக்கும். இந்த வீடியோ எடுத்து கொண்டிருப்பது ரிஷி வாட வீடியோவில் கடைசியில் முகத்தை காமிடும் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த கேமரா கைக்கு போயிடுச்சுன்னா நம்ம ரோகன் மாதிரியே மாறிடுறாங்க எல்லாருமே. ஸோ மீட் மிஸ்டர் சிபி, ரிஷியோட ஃப்ரெண்டு. சார் 1 டே ட்ரிப்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படிங்கிறதால அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ரிஷிக்கு ஒரு துணையாக ஒத்தாசையாக இருக்கட்டும் அப்படின்னு. 2 பரோட்டா. சரி சரி. ஸோ இதுதான் வந்து அரவேக்காடு. ஓகே ஓகே ஓகே. சரி 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 சரி. இது வந்து காடை சுக்கா இல்லையா? சரி. காடை குழம்பு, சிக்கன் குழம்பு. சரி சரி. ஓகே. பள்ளிப்பாளையம் பாய் ஹோட்டலில் சுட சுட பரோட்டாவும், அதுக்கு வந்து சிக்கன் சால்னா, அப்புறம் காடை கிரேவி, அப்புறம் இதாங்க இதுக்காக தான் மெயினாக வந்தது. இது வந்து அரவேக்காடுன்னு பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்கிங். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி அதில் முட்டையை உடச்சி போட்டு குழம்பு ஊற்றிடுறாங்க. ஊற்றின உடனே அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ அதான் வந்து அரவேக்காடு. அப்புறம் இது வந்து காடை சுக்கா. நல்லா அப்படி தவாவில் பெப்பரு எல்லாம் போட்டு நல்லா அப்படி எப்படி வாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படி. இதே மாதிரி சிக்கன் சுக்காவும் போட சொல்லியிருக்கோம். சரி, அப்படி சாப்பிட தோணலாமா? பரோட்டாவில் அப்படி இந்த சிக்கன் சால்னா போட்டு ஊறி இருக்குது நல்லா. ஸோ இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில் இந்த பாய் ஹோட்டல் வந்து ஒரு பாப்புலர் ஸ்பாட். எப்படி இருக்குது? முதல்ல பரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் அரவேக்காடுக்கு போகலாம். இதுதான் ஆப்பாயில் நைஸு. ஓகே. சேலம் தோசை அது. இங்கே வச்சுருங்க போய். ஓகே. இது வந்து ஆஃப் பாயில் நைஸ் தோசை. இது தோசையில் ஆஃப் பாயில் போட்டு பெப்பரு, இந்த இது நடுவில் வந்து கொஞ்சம் சால்னா வருது, மசால் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சேலம் தோசை அப்படின்னு ஒரு குட்டி ஊத்தப்ப சைஸில் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூடயும் அந்த அரவேக்காடை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமாம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவன் பரோட்டா பற்றி சொல்லி ஆகணும். பரோட்டா எப்படி இருக்குது சிபி? செமையாக இருக்குல்ல ரிஷி? நீ கேட்டில்ல மதுரை சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு. ஈரோடுக்குன்னு தனி டேஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சரி, வந்து அப்படி இந்த இது கூட சாப்பிடலாம், அரவேக்காடை கூட. அதாவது நாங்கள் காரம் கரெக்டாக சொன்னோம் இல்லையா? காரம் கரெக்டாக இருக்குது. அவங்க கேட்குறாங்க காரம் எப்படி வேணும் அப்படின்னு. இதே நல்லா சுருக்குன்னு இருக்குது இல்லை? அரவேக்காடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது, நல்லா சுருக்குன்னு இருக்குது. இப்போ நான் சால்னாவை தொடாமல் அரவேக்காடை மட்டும் தொட்டு சாப்பிட்டுருக்கேன். பரோட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படியே வெளியில் முறுமுறுன்னு இருக்குது. இந்த பாய் கடையில் கறி தோசை, சிக்கன் கறி தோசை ரொம்ப பாப்புலர் ஐட்டம். ஸோ அது வேறு ஒரு ஆர்டருக்கு போகுது, போட்டிருக்காங்க, காமிக்கிறோம். கறி தோசை நாங்கள் இன்றைக்கி சொல்லலைங்க, ஏன்னா சொன்னால் சாப்பிட முடியாது. 3 பேர் இருந்தாலுமே ரிஷி சாப்பிடுங்க கறி தோசை சாப்பிட முடியாது. சாயங்காலம் நாங்கள் அந்த தட்டுவடை செட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் பெருந்துறையில், இந்த 12ஆம் நம்பர் கடை. ஸோ அதே வந்து வயிற்றில் பாதி இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னா கறி தோசை கூட ட்ரை பண்ணலாம். ரிஷிக்கு அரவேக்காடு தனியாக சொல்லிக்க வேண்டியது, நம்மளே முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே உள்ளே போகிறதே தெரிய மாட்டேங்குதுல்ல. சிக்கன் சுக்கா. ஓகே. ஓ ரைட். ஓகே. குழம்பு கலக்கி 2 கொடுங்க.
காரம் கொஞ்சம் மீடியமாக. ஸோ எல்லா ஐட்டத்துக்குமே கேட்குறாருங்க காரமாக வேணுமான்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கரெக்டாக மீடியமாக வேணும்னு சொன்னது நல்லாவே இருக்குது, சுருக்குன்னு இருக்குது. காரமாக வேணும்னு சொல்லிட்டோம் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் நம்ம. பெப்பர் ரோஸ்ட், இது காடை ரோஸ்ட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க. நான் காடை சொல்லி சாப்பிட்றது ரொம்ப அபூர்வம். நண்டு மாதிரி தான் காடை, அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து ரொம்ப பாப்புலராக நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து சிக்கன் சுக்கா. கொஞ்சம் அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சிபி கொஞ்சம் கொடுத்தோம்லாம். சரி, அப்படி இப்போ செட்டாக இருக்குது பாருங்கள். சூடாக வந்தப்போ கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, இப்போ நல்லா அப்படி செட்டாக இருக்குது. ஒரு உடச்சி விட்ட முட்டை மசாலான்னு கூட சொல்லலாம் அது, இந்த அரவேக்காடை. செமையாக இருக்குங்க. அடுத்து அந்த சேலம் தோசை இருக்குல்ல, நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது. எப்படி இருப்பாங்க அப்படி சாஃப்டாக இருக்கிற இடம் தோசை அப்படின்னு சொல்லலாம். சேலம் வெங்காய தோசை சூப்பராக இருக்குது. இதுக்கு சிக்கன் சால்னா ஊற்றி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது பரோட்டா வேணுமா? போமா. சரி, அப்படியே இந்த சால்னாவில் போட்டு புரட்டி. அதுக்கு முன்னாடி சிக்கன் பெப்பர் சிக்கன். சிக்கன் பெப்பர் சிக்கன் தவா ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பெப்பர் தாங்க எல்லாத்துலேயும் பெப்பரை விட்டு காட்டுன்னு காட்டிட்டார் பாய். ஒரு கலைக்கு இங்கே ஒன்றா அருமையாக இருக்குது பாய் எல்லாமே. காரம் கரெக்டாக, நல்ல வேளை நாங்கள் மீடியமாக சொன்னோம், இதே கரெக்டாக இருக்குது. ஓ, மீடியமாக இருக்குது. இதுக்கு மேலே காரம் இருந்தால் சாப்பிட முடியாது எங்களால். அவனுக்கும் பழக்கம் இல்லை இவ்வளோ இதோட காரமாக சாப்பிட்டு. அவன் முடிச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் பாய், முடித்தவன் நான் சொல்கிறேன். பாய் நல்லா பெப்பர் விட்டு காட்டுன்னு காட்டி கொண்டு வந்துருக்காரு. நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுங்க பாய் கடையில். ஓகே, ஆம்பாயில் தோசை எப்படி எடுக்கிறது? ஆம்பாயில் தோசை வேறு வழி இல்லைங்க. அப்படியே இந்த மஞ்சக்கருவில் டிப் பண்ணி தான் சாப்பிடணும். செட் ஆயிடுச்சு அப்படி. அதையும் இந்த அரவேக்காட்டில் முக்கி சாப்பிடணும். செம்மையாக இருக்குது. இந்த மஞ்சக்கரு உடச்சி விட்டும் போல் இருக்குது. அது மட்டும் தனியாக எடுத்து வாயில் போட்டலாமா? இந்த ஆம்பாயில் உட்காந்துருக்கு இல்லையா, அந்த போர்ஷனு நல்லா இருக்குது. அதில் என்னமோ ஒரு மசாலா மாதிரி போட்டிருக்காங்க, பெப்பர்லாம் போட்டு நல்லா சுருக்குன்னு இருக்குது. மற்றபடி ஒரு ரெகுலரான ஒரு முட்டை, ஒரு ஆம்பாயில் தோசை, அதில் பெரிய ஒரு விசேஷம் இல்லை. மெயினாக இங்கே வந்து இந்த பரோட்டா அந்த இதுதான், இந்த டிஷ்ஷு தான் வேறு மாதிரி இருக்குது. அது சிக்கனோடு எடுத்து சாப்பிடணும். ஓகே, கடைசியில் இந்த கடைக்கையோடு முடிச்சுக்கலாம். சிபி போய் மூக்கு உரிய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கலக்கி எப்படி இருக்கும்போது எந்த பரோட்டா கடையிலையாவது நீங்கள் சால்னா நல்லா இருந்துருச்சுன்னு வைங்களேன், 2 ஐட்டம் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஒன்று என்னது கரெக்டாக சொல்லுங்கள், கொத்து பரோட்டா. இன்னொன்று கலக்கி. இது 2 நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அதே சால்னா யூஸ் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கலக்கி இங்கே கலரை பார்த்தீங்கன்னா சொல்லும், அருமையாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சூடாக இருக்குது. சரிங்க, எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஓவரால் ரொம்ப
அப்படி சூப்பராக இருந்த ஒரு டின்னரு. நல்லா அப்படி சாப்பிட்டுட்டு போய் படுத்தோன்னே நல்லா தூக்கம் வரும், அந்த மாதிரி ஒரு டின்னரு. காரம் மட்டும் அளவு பார்த்துக்குங்க. நீங்கள் அளவாக காரம் சாப்பிடுவீங்கன்னா மீடியம்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக போடுங்க அப்படின்னு கொடுத்துருங்க. பட் அப்படியே மூக்கு கண்ணு வாயெல்லாம் ஒழுகும். சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோமா, எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாரு, தோல் மேலே அப்படியே கை எடுத்து போட்டுக்கிட்டாரு. நம்ம ஃபாலோவர் சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் பேர் டவுட்டு சொல்லாதீங்க, உங்கள் ஃபாலோவர் தாங்க. உங்கள் பேர் ரங்கசாமி. ரங்கசாமி, ஈரோடு தானே? நாமக்கல் மட்டும் பள்ளிப்படி. ஓ, பள்ளிப்படி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. எனக்கு செல்ஃபியில் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். சரி சரி, காமிங்க, வீட்டில் காமிங்க, கண்டிப்பாக காமிங்க. கோயத்துக்கு நிறைய வரையும் பார்த்துருக்கீங்க, எனக்கு கோயத்துக்கு வர முடியாது. சரி சரி. நான் எங்கள் ஊர் பள்ளியில் இருந்துக்கிறீங்க. ஆனால் இந்த தம்பியில் பார்த்துக்கிறேங்க. பார்த்துருக்கேன். அது இவன் சின்ன பையனாக பார்த்துருப்பீங்க, ரிஷி. தம்பி எனக்கு. சரி சரி. ஸோ ரிஷி தான் வந்து இன்றைக்கி கேமராமேன். நம்ம திருநெல்வேலி விருதுநகர் சீரீஸில் ரிஷி கேமராமேன். எந்த வீடியோலையும் அவனை முகத்தை கூட காமிக்கல. நானுமே அது யோசிக்கவே இல்லைங்க. கமெண்ட்டில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, ரிஷியை ஒரு வீடியோவோட நீங்கள் காமிக்கலையே அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் ரிஷியை காமிச்சாச்சு. ஸோ எப்படி இருந்தது ரிஷியோட கேமரா ஒர்க்கு? நீ வெக்கேஷனுங்க ரிஷி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷியோட ஃப்ரெண்டு சிவி எடுத்துகிட்டு இருக்கான். எப்படி அந்த டேஸ்ட் இன்றைக்கி? டேஸ்ட்டு எல்லாமே என்ன சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நம்ம அரைவேக்காடுன்னு கொடுத்தாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். சரி சரி சரி. நம்ம கொஞ்சம் ஏமாந்துருந்தால் பாய் நம்மளை முடிச்சு விட்ருப்பாரு ஸ்பைஸ் லெவலில். அவர் கேட்டார், நல்ல வேலை காரம் அதிகமாக போடுறதா இல்லை மீடியமாக போடுறதான்னு. நான் சொன்னேன் மீடியமாகவே போடுங்கன்னு. அதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற காரத்தோட ஒரு ஸ்டெப்பு அதிகம் தான். நல்ல வேலை அவர் எது காரம் போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தாருன்னா நம்ம நாளைக்கு காலை பல்ப் எரிஞ்சிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. மெயினாக அந்த அரைவேக்காடுக்காக நீங்கள் வரலாம். அரைவேக்காடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையுமே ஒத்து போகுது. அந்த பரோட்டா கூட மட்டும் இல்லை, அந்த சேலம் தோசைன்னு ஒன்று கொடுத்தாங்க, அது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருந்தது. அந்த ஆஃப் பாயில் நைஸ்ன்னு கொடுத்தாங்களே, அது கூடயும் நல்லா இருந்தது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குழம்பு நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து குழம்பு கலக்கி சொல்லலாம். அது வந்து எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். அது சூப்பராக இருந்தது. அங்கே மொத்தம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டு. அந்த அரைவேக்காடு வந்து 40 ரூபா தாங்க. அது வந்து ஒன்று சொன்னீங்கன்னா 2 பேர் தாராளமாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். ஈரோடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் பள்ளிப்பாளையம். இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மவுத் வாட்டரிங்காக இருந்திருக்குங்களா, எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு பட்ஜெட் ப்ரைஸிங்கில் பள்ளிப்பாளையம் பாய் கடையில் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி அண்ட் சிபி மனோஜ்குமார். டாடா.